Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் பற்றின வீடியோ தான். டுட்டு பையனுக்கு 2 months இந்த டெடி பேர் சோப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சோப்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு க்யூட்டான பர்பிள் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சோப் வந்து தனியாக கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சோப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ நல்லா மெல்ட் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து வைக்கும்போது நிறைய சோப் வந்து இதில் வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் டேரெக்டாக வந்து சோப்பு டப்பாலே வந்து போட்டு வச்சுட்டேன். இது வந்து சும்மா டுட்டு பையன் விளையாடுறதுக்கு தான் வச்சுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது மேலே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து இதான் இருக்குது. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சோப் வந்து குட்டியாக இருக்கும். பட் ரொம்ப எஃபெக்டிவான சோப் இது வந்து குட்டி பையனுக்கு எப்படி எஃபெக்டிவாக இருந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டுட்டு பையன் பிறந்ததுலேருந்து எந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா சோப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனை பார்க்க வந்த எல்லாருமே ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வந்துருந்தது. அதுக்கப்புறம் பேஸ்கெட்டில் நிறைய வந்து ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்திருந்தது. ஸோ அவனுக்கு சோப் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே வந்து ஹிமாலயா ப்ராடக்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதை வந்து நான் குறை சொல்லவே இல்லை. இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 months வந்து டுட்டு பையனுக்கு இருக்கும். இந்த வீட்டில் வர தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருக்கும். அவனுக்கு செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தோம். ஃபஸ்ட்டு கோல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குளிக்க வச்சு பார்க்கலாம். செட் ஆகலைன்னா கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வாட்டரே வந்து நான் ஹீட் பண்ணி குளிக்க வச்சுட்டு இருந்தேன். ஒரு 1 month வந்து இந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கலர் வந்து மாறிட்டான், ரொம்ப கலர் கம்மியாயிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் பழைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். அது நல்ல கலராக இருந்தான். அவனோட 6 month பர்த்டே அப்போ கேக் கட்டிங் பண்ணோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன். அதனால் நல்ல பியூர் ஒயிட்டாக இருப்பான் அவன். இதில் நல்லா வந்து டேன் ஆகிட்டான். எதனாலன்னு தெரியல, ஒருவேளை தண்ணி வந்து ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேன் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம். கேன் வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் கலரே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு இந்த சால்ட் வாட்டர் செட் ஆகலை. அவன் ஆல்ரெடி பேசிக்காகவே ஒரு நல்ல கலரான பேபி. ஸோ அந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேன் வாட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேன் வாட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 months முன்னாடி வரைக்குமே ஹிமாலயா சோப் தான் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக அவனுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது. ஆக்சுவலாக அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குரு மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் கையில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் லெஃப்ட் காலில் அப்படியே உடம்பு ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக வேர்க்குரு மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அவங்க வந்து ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட் மாதிரி. அதை வந்து காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து குளிச்சதுக்கப்புறம் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், லோஷன் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த கொலுசு, செயின், காப்பு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருங்க, அது வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு 2-3 days ஃபாலோ பண்ணோம். பட் எந்த சேஞ்சுமே இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேக்சின் போடுறதுக்காக ஏரியா நர்ஸ் கிட்டே போயிருந்தோம். சரி அவங்கக்கிட்ட ஒரு முறை காட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட் வந்து உடச்சி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து அவனுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த குப்பைமேனி இலையில வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேப்பில் இதெல்லாம் அரைச்சி வந்து பூசி குளிக்க வச்சேன். ஸோ அதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சந்தனம் போட்டோம், தேங்காய் எண்ணெய், மஞ்சள் இது எதுவுமே போட்டு அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கமாக வந்து வேனில் மெடிக்கல் கேம்ப் வந்து வந்திருந்தது போல இருக்குது. ஸோ குட்டி பையனை வந்து கூட்டிகிட்டு போய் ஹஸ்பண்ட் காட்டினாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரியாக போய்டும், நீங்கள் வந்து சோப் சேஞ்ச் பண்ணுங்கள், டெடி பேர் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள், இது வந்து பேபிஸ்க்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும், ப்ளஸ் கேலமைன் லோஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேலமைன் லோஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டெடி பேர் சோப்பை போட்டு குளிக்க வச்சுருவேன். ஒரு 10 to 15 daysக்குள்ளேயே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. ஸ்கின் ப்ராப்ளம் சரியானதுக்கு ரீசன் என்னென்னு கரெக்டாக எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வீட்டு வைத்தியமும் நாங்கள் பண்ணோம், ப்ளஸ் கேலமைன் லோஷன், ஹிமாலயா லோஷன், அதுக்கப்புறம் இந்த சோப் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி சரியாச்சுன்னு தெரியல. பட் 10 to 15 daysல சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக இந்த சோப்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. குட்டி பையன் வந்து நிறைய தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். காலையில் எழுந்த உடனே அவனுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக நான் வந்து இந்த தண்ணி ஊற்றி விட்டுருவேன். அதாவது இங்கே வர டேப் வாட்டர், அந்த சால்ட் வாட்டர். அதுக்கப்புறம் அவன் 11 o'clock போல் தூங்கும்போது அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ தொடச்சி விட்டுட்டு அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. அப்புறம் ஈவினிங்கில் ஒரு டைம், நைட்டு தூங்கும்போது ஒரு டைம், இது போல் நிறைய வந்து இந்த சால்ட் வாட்டரில் வந்து அவன் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். மோஸ்ட்லி அவன் வந்து இந்த சால்ட் வாட்டரில் தானே குளிக்கிறான்னு சொல்லிட்டு நான் சால்ட் வாட்டருக்கே மாறிட்டேன். ஸோ இந்த சால்ட் வாட்டருக்கு மாறினதுக்கப்புறம் இந்த டெடி பேர் சோப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அவனோட இந்த ஒயிட் கலர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டே வந்திருந்தது. அவன் ரொம்ப பியூர் ஒயிட் கிடையாது, பட் ரொம்ப பிளாக்கும் கிடையாது. மாநிறத்தை விட ரொம்ப வந்து கலராகவே இருப்பான்.
ஸோ அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆச்சு. பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த சால்ட் வாட்டர் ஊற்றி கூட அவன் கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு செட் ஆகாத வாட்டர் இப்போ எப்படி செட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் வந்து யூஸ் பண்ணதுனால தான். இது வந்து அந்த டாக்டர் சொல்லி ஸ்கின் ப்ராப்ளம்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி அவனுக்கு இது கலர் வைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சோப்பு போட்டிங்கன்னா உங்கள் பேபி நல்லா கலர் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி கிடையவே கிடையாது. அதுபோல் ஒரு சோப்பு இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் உங்கள் பேபியோட கலர் எப்படி இருக்காங்களோ அது அப்படியே மெயின்டைன் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் 100% வந்து நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். என்னோடய பேபிக்கு அது ஒர்க் ஆச்சு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த சோப் வந்து 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாகவே அவனுக்கு ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலி இருந்த ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு. அவனோட கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. அவன் ஓரளவுக்கு நல்ல கலரான ஒயிட் பேபி தான். ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து ஓரளவுக்கு அப்படியே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த சோப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். பட் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சோப் வந்து உங்கள் பேபிக்கு செட் ஆகுமான்றது தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். என்னோடய பேபிக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். இந்த சோப்பு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால பேபியோடைய ஸ்கின்னில் மாய்ஸ்சர் வந்து அப்படியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால ஒரு 2 டைம்ஸ் குழந்தைங்களை வந்து குளிக்க வைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக 1 மந்த் தான் வரும். இது வந்து 199 rupees போட்டிருக்காங்க. பட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஒர்த்து தான். ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம் குழந்தைங்களுக்காக. ஸ்கின்னுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சோப்புக்கான ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாது. என்னோடய பேபிக்கு நான் யூஸ் பண்ணி உண்மையாகவே ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிது. ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.